தற்போது ஒரு அண்மை செய்தி. சென்னை விமான நிலையத்தில் இணையதள சேவை முடங்கியதால் சென்னையிலிருந்து புறப்படும் விமானங்கள் தாமதமாகியுள்ளன. இதனால் பயணிகள் அவதியடைந்து வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இணையதள சேவை தொய்வு காரணமாக விமானங்கள் புறப்படுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் அவதியடைந்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் பூபாலன் வழங்க கேட்கலாம். பூபாலன், தற்பொழுது இணையதள சேவை நண்பகல் 12 மணி முடங்கியுள்ளது. இதனால் விமான நிலையத்தில் பயணிகள் அவதியடைந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள், எப்போது இது சீர் செய்யப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதா? வணக்கம் ராம்குமார். சென்னை விமான நிலையத்தில் இணையதள சேவை இன்று பகல் 12 மணி முதல் திடீரென முடங்கியது. இது வேலை செய்யாமல் மிகவும் தாமதமாக செயல்படுவதால் விமான பயணிகள் கம்ப்யூட்டர் மூலம் போர்டிங் பாஸ் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. இதையடுத்து விமான நிறுவனங்கள் கவுண்டர்களில் கூடுதல் ஊழியர்களை நியமித்து போர்டிங் பாஸ்களை கைகளில் எழுதி கொடுத்து வருகின்றனர். இதனால் ஒவ்வொரு பயணிகளும் போர்டிங் பாஸ் கொடுப்பதற்கு தாமதம் ஆகியதால் பயணிகள் விமானங்களில் ஏறுவதற்கும் தாமதம் ஏற்பட்டது. இதனால் பெங்களூரு, மதுரை, திருவனந்தபுரம், பாட்னா, சிலிகுரி, ஹைதராபாத், கோவை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் சென்னையிலிருந்து சுமார் 2 மணி நேரம் வரை தாமதமாக புறப்பட்டு செல்கின்றன. இதனால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கும் நிலையில் அந்த விமானங்கள் திடீர் தாமதத்திற்கு என்ன காரணம் என்பது, எப்போது நிலைமை சீராகும் என்பது குறித்து பயணிகள் விமான நிறுவனங்கள் முறையான அறிவிப்பு என்று பயணிகள் கூறுகின்றனர். மேலும் சென்னை விமான நிலையத்தில் திடீரென ஏற்பட்ட இந்த இணையதள தொழில்நுட்ப கோளாறுகளை சீர் செய்யும் பணிகளில் ஒரு பொறியாளர் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த தொழில்நுட்ப கோளாறு இன்னும் சரி செய்யப்படாமல் இருப்பதால் ஏர் இந்தியா ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானங்கள், பயணிகளுக்கு விஸ்தாரா ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம், பயணிகளுக்கு ஸ்பைஸ்ஜெட் பயணிகள் போர்டிங் பாஸ்களை கையில் எழுதி கொடுக்கும் நிலை ஏற்பட்டு உள்ளது. மேலும் இண்டிகோவில் அதிக அளவு விமானங்கள் இருப்பதால் பயணிகளுக்கு போர்டிங் பாஸ் வழங்குவதில் சிரமம் ஏற்பட்டு இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்தனர். மேலும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் செல்லும் பயணிகளுக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஊழியர்கள் போர்டிங் பாஸ்களை கையில் எழுதி கொடுத்தும் வருகின்றனர். மேலும் இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானங்களான டெல்லி, மும்பை, மதுரை உள்ளிட்ட 8 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த தொழில்நுட்ப கோளாறு சீரடையவில்லை என்றால் அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் இன்று மாலைக்குள் சரிவர செய்யப்படவில்லை என்றால் வெளிநாடுகள் செல்லும் விமானங்களும் ரத்து இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்து உள்ளார்கள். ராம்குமார், தற்பொழுது விமான நிலையத்தில் பயணிகள் சற்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளார்கள். ராம்குமார், இணையதள சேவை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் புறப்பாடு மற்றும் வருகையானது தற்பொழுது தாமதப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 8 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். கூடுதல் தகவலை தெரிவித்தமைக்கு நன்றி பூபாலன். நண்பகல் 12 மணி முதல் இணையதள சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் 8 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரம் நமது நேரலையாக நம்முடைய செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்தோஷ். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய இந்த குளறுபாடால் இந்த சென்னை விமானத்தில் பயணிகள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். அங்கு கூடுதல் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் போர்டிங் பாஸ்கள் கையில் எழுதப்பட்டு கொடுக்க வருகிறது. மேலும் 8 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை விமானத்தில் தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பகல் 12 மணி முதலிலிருந்தே சென்னை விமான நிலையம் மட்டுமல்லாமல் பல்வேறு விமான நிலையங்களிலிருந்து போர்டிங் பாஸ் கொடுப்பதில் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் பல்வேறு பாதிப்பு என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக விமானத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் அந்த போர்டிங் பாஸ் தருவதிலேயே முதலிலிருந்தே சிக்கல்கள் ஏற்பட்டு வருகிறது. இதன் மூலமாக 8 விமானங்கள் என்பது ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். அந்த காட்சியை தான் தற்போது ஒளிப்பதிவாளர் அருணாச்சலம் நேரலையில் காட்டி வருகிறார். குறிப்பாக கோயம்புத்தூர், பூனே, ஹைதராபாத் மற்றும் டெல்லி உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் என்பது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர். மேலும் 20 விமானங்கள் என்பதும் தாமதமாக இயக்கப்பட்டு வருவதால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் விமான நிறுவனங்களில் கவுண்டர்களில் கூடுதல் ஊழியர்களை நியமித்து இந்த போர்டிங் பாஸை கைகளால் எழுதி கொடுக்கக்கூடிய நிலை என்பதுதான் தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பார்த்தோம் என்றால் நேற்றைய தினத்திலிருந்தே அந்த கிரவுட் ஸ்ட்ரைக் மற்றும் மேக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோளாறு
காரணமாக தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாகவும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தகவல் என்பதும் தெரிவித்திருக்கின்றது. சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு விமான நிலையங்களில் இந்த பிரச்சனை என்பது தொடர்ச்சியாக நீடிப்பதால் இதனுடைய தீர்வு என்பதனை காணக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பொறியாளர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களாலும் இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்வுக்கு கொண்டு வர முடியாததால் கடும் அவதி என்பது விமான நிலையங்களில் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக வங்கதேசத்தில் வன்முறை காரணமாக தமிழகம் திரும்ப இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய அந்த விமானங்கள் என்பதும் தரையிறங்குவதிலும் அவர்களுக்கான அந்த நெட்வொர்க் என்பது சரிவர கிடைக்காததால் தொடர்ச்சியாக இந்த பாதிப்பு என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மைக்ரோசாஃப்ட் முழுவதுமே இந்த ப்ளூ ஸ்கிரீன் எரர் என்பது சரி செய்ய முடியாமல் பொறியாளர்கள் தவித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர். காலை முதலில் இருந்தே இந்த ப்ளூ ஸ்கிரீன் எரர் என்பது எதனால் வருகிறது, எதன் மூலம் இந்த பாதிப்பு ஏற்பட்டது என்பது குறித்தும் தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. குறிப்பாக வங்கதேசத்தில் ஏற்பட்டக்கூடிய வன்முறை காரணமாக ஆக்ட் செய்திருப்பார்களா என்று மற்றொரு தரப்பில் இருந்து தகவலும் தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் கிரவுண்ட் ஸ்டாக் என்பது அவர்களுக்கான அந்த மறுப்பு என்பதும் தெரிவித்திருக்கின்றனர். வன்முறை காரணமாக இந்த செயலி என்பது செயலிழக்கவில்லை, இதன் மூலமாக கோளாறு ஏற்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக நம்மிடையே பயணி ஒருவர் இருக்கிறார். சார் வணக்கம், நீங்க எங்க போறீங்க சார்? எங்க போறீங்க சார்? Sorry, we can't talk. I don't understand Tamil. Okay, where are you going to? I am going to Mumbai right now. Mumbai right now. Yeah. This is a problem. Airport is very important, and this is a very important to the plan to travel. Many passengers are offenders. What you want? What do you say there? What I can say, they should have intimated us exactly what is the reason. We don't know why this flight is getting cancelled, and we want a proper answer from the airline, nothing else. And we want another option to go to our particular place. பயணிகள் தொடர்ச்சியாக எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி இந்த பயண திட்டம் என்பது அவர்களுக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் தொடர்ச்சியாக தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக நம்ம காட்சியை பார்க்கும்போதே தெரியும், கூட்ட நெரிசலில் தான் இந்த விமான நிலையம் என்பதும் சென்னை விமான நிலையம் நிரம்பி இருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யக்கூடிய பணியில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தாலும் கூட இதுவரையிலும் என்ன பிரச்சனை என்பது குறித்து தெரிய வராமல் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் விமானங்கள் திடீரென்று தாமதமானதற்கு என்ன காரணம் என்பதும் தெரியாமல், எப்போது இந்த நிலைமை சீராகும் என்றும் தெரியாமல் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் மற்றும் சென்னையிலிருந்து செல்லக்கூடிய பல்வேறு விமானங்கள் தொடர்ச்சியாக இதன் மூலம் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதால் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இதற்கான நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக விமானங்கள் தரையிறங்குவதிலும் கூட இந்த பிரச்சனை என்பது தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. சென்னையிலிருந்து மும்பை, லக்னோ, பெங்களூர் மற்றும் மதுரை, திருவனந்தபுரம், பாட்னா, ஹைதராபாத், கோவை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் என்பது சென்னையிலிருந்து சுமார் 4 மணி நேரம் வரை தாமதமாக புறப்படக்கூடிய நிலை என்பதுதான் நீடித்து வருகிறது. அப்போதும் தாமதமாக இயக்கினாலும் கூட தொடர்ச்சியாக எப்போது இயக்குவார்கள் என்று தெரியாமல் பயணிகளும் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். முதல் கட்டமாக விமானத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் அவர்களுடைய அந்த போர்டிங் பாஸ் அதை முதற்படியாக அதுதான் கொடுக்க வேண்டும். அங்கே பிரச்சனை என்பது இருப்பதால் கணினிகள் மூலமாக கொடுக்க முடியாமல் தொடர்ச்சியாக கையில் எழுதி கொடுக்கக்கூடிய நிலை என்பதுதான் தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. இதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை உடனடியாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தொடர்ச்சியாக இருப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். நம்மிடையே பயணி இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம், நீங்கள் எங்கே சார் போகிறீங்க? Calicut. எவ்வளோ மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? And just now. No idea. I said Calicut. No, my flight is Calicut. Just now arrived. No idea. தொடர்ச்சியாக காலை முதலில் இருந்தே வரக்கூடிய பயணிகளாக இருக்கட்டும், விமான பயணிகள் தற்போது அதாவது 4 மணி 5 மணிக்கு கல்கத்தா, மும்பை மற்றும் ஹைதராபாத் உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் என்பதும் தொடர்ச்சியாக இதன் மூலம் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர். குறிப்பாக இன்றைய தினத்திலேயே 12 மணி அளவிலிருந்து இந்த ப்ளூ லைன் கிராஸ் என்பது ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் இரவு 9:35 மணியிலிருந்தே பல்வேறு நாடுகளுக்கு
நோக்கி செல்லக்கூடிய அந்த விமானங்கள் என்பதும் தொடர்ச்சியாக இந்த விமான நிலையங்களில் பயணிகள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றனர். தமிழகத்திற்கு திரும்பக்கூடிய முக்கியமான வேலைகளுக்கு திரும்பக்கூடிய பயணிகள் என்பதும் இதன் மூலம் பெருமளவு பாதிப்பு என்பதும் ஏற்படுத்தி இருக்கின்றனர். தொடர்ச்சியாக பயணிகள் வரிசையில் காத்து கொண்டிருக்கும் காட்சி என்பதனை நம்மால் காணொளி மூலமாக காண முடிகிறது. இந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வை எட்ட வேண்டும் என்றும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் தொடர்ச்சியாக தெரிவித்து இருக்கின்றனர். தற்போது பயணிகள் நம்மிடையே இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார், நீங்க எங்க போறீங்க? காசி போகிறோம், வாரணாசி. எங்கள் ஃப்ளைட்டு என்ன ஆகுன்னு இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. 6:20 டைமு. அநேகமாக டிலேவா கேன்சலான்னு தெரியல. ஏன்னா நாங்கள்லாம் சேலத்துலேருந்து வரோம். என்ன நடக்கும்னு புரியாமல் விஞ்ஞான உலகத்தில் விஞ்ஞானம் எப்பயுமே செல்லாது ஜெயிக்காதுங்கிறதுக்கு இது ஒரு சான்றாட்டு இருக்குது. பயணிகள் தொடர்ச்சியாக பல்வேறு அவதிக்கு உள்ளாகி வருவதால் இதனை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்றும் விமான பயணிகள் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தனர். பல்வேறு அவசர காரணத்திற்காக பயணம் மேற்கொள்பவர்கள் இந்த விமான நிலையத்தில் ஏற்பட்டுள்ள இணையதளத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக பல்வேறு அவதிக்கு உள்ளாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இணையதள சேவையினுடைய முடக்கம் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் புறப்பாடு மற்றும் வருகை தாமதப்படுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். கள தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.